அடிக்கணும். வேண்டாம் வேண்டாம்னு போட்ட மேனு விட்டுட்டு இருந்தேன். நீயே தான் வம்புக்கு இழுத்துருக்க. ஞாபகம் வச்சுக்கோ, இது வெறும் ட்ரைலர் தான். மொத்த படத்தை நீ பார்த்தா செத்து போயிடுவ. மறந்துடாத. டாய், கதவை திறடா சொறி நாயே. எங்கடா உன் பையன்? கூப்பிடுறா. அவன் இங்க இல்லங்க, ஃபேக்டரிக்கு போயிருக்கான். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்க. வாய மூடுறா. உன் அக்கௌண்ட் இன்னும் முடியலடா. உன் கணக்குக்கு வட்டி போட்டு வட்டிக்கு வட்டி போட்டு அத்தனையும் ஒரு பொட்டியில போட்டு இங்க வச்சிருக்கண்டா. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இவனோட முதலாளி சங்கர்ராஜ மன்னாடியார், அவருடைய அப்பா சந்திரசேகர மன்னாடியார். அவரு மில்லுல ஒரு சாதாரண கூலியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் குடும்பத்துக்கு பல கோடி சொத்துக்கள், பல ஃபேக்டரிகள். இத்தனையும் எப்படி வந்துச்சு? இத்தனைக்கு யார் காரணம்? நான் தான் காரணம், நான் தான். ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். பாலக்காடு மன்னார்காட்ல டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த சாதாரண டாக்ஸி டிரைவரான இவனை கொண்டு வந்து மன்னாடியார் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டேன். இவன் என்னைக்கு வேலையில சேர்ந்தானோ அன்னையில இருந்து இல்லாததையும் பொல்லாததையும் என்ன பத்தி சொல்லி ஏன் மேல அபாண்டமா பழி போட்டு திட்டம் போட்டு அந்த ஃபேக்டரியில இருந்து என்ன வெளியே அமிச்ச துரோகி இவன். வீரப்பா, வாய்க்கு வந்தபடிலாம் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நல்லவ மாதிரி நடிக்கிறத முதல்ல இங்க நிறுத்திட்டு கிளம்பு. கூடவே இருந்து துரோகம் பண்ணதுனாலதான் அவர் உன்னை வெளியே துரத்தினாரு. டேய், மூடுற வாய, சுட்டு பொசிக்கிடுவேன். ஆமா, எனக்கு எதிரா எவன் வந்தாலும் அவனை உயிரோட அழிச்சிட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன். அதான்டா இந்த வீரப்ப ஸ்டைலு. கம்பெனியை விட்டு வெளியில வரும்போதே 2 சபதம் போட்டுட்டு தான்டா வெளியில வந்தேன். 1, உன்னை கொல்றது. 2, மன்னாடியார் கூட நேருக்கு நேர் மோதி பார்க்கிறது. ஆனா உன்னையே இவ்வளவு நாள் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் வெளியில வந்ததுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா மாறி இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் டேய், நீ என்ன பத்தி போட்ட தப்பு கணக்கு தான்டா காரணம். ஆனா என்னைக்கு உன் பையன் என் மகன் சின்னதுரை மேல கை வச்சானோ அன்னைக்கு அந்த கேடு முடிஞ்சு போச்சுடா, முடிஞ்சு போச்சு. என் பையன் மேல அவன் ஏன் கை வச்சான்னு உங்க யாருக்காவது தெரியுமா? திருவிழாவில் சங்கர்ராஜ் மன்னாடியாரோட தங்கச்சிய என் பையன் தொட்டுட்டானோ. தொட்டா யாருக்கு கோபம் வரணும்? அந்த பொண்ணோட அண்ணன் சங்கர்ராஜ் மன்னாடியாருக்கு தானே கோபம் வரணும். இவன் பையனுக்கு ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது? அங்கதான் இருக்கு விஷயமே. இவன் பையனுக்கும் சங்கர்ராஜ் மன்னாடியாரோட தங்கச்சிக்கும் லவ், காதல் காதல். வீரப்பா, டேய், உன் பையன் உன்னை விட புத்திசாலிடா. சங்கர்ராஜ் மன்னாடியாரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடிக்கணக்கான சொத்துக்களை தான் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். டேய், உன் அந்த திட்டம் பலிக்காதுடா. அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என் கைக்கு வந்துடும். டேய், சங்கர்ராஜ் மன்னாடியார் உன்னை விட புத்திசாலிடா. சமயம் பார்த்து உன்னையும் உன் பையனையும் கால்ல மிதின்னு மிதிச்சு கால்ல ஏத்தி ரோட்ல கொண்டு வந்து போடுவான்டா. அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருக்க. உனக்காக ஒரு கூட கற்பூரம்
ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா. அதுல உன்னையும் உன் பையனையும் போட்டு உயிரோட உங்க 2 பேரையும் எரிச்சு அந்த சாம்பல 2 கையிலையும் அள்ளி ஆண்டவன் முன்னாடி தூவ போறேன்டா. ஜாக்கிரதை. வாங்கடா போலாம். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. என் மகனும் மீனாட்சியும் அட பாவி, இந்த விஷயம் ராஜாக்கு தெரிஞ்சதுன்னா. நான் இப்பதான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல நானே கூப்பிடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். போன காரியம் என்னாச்சு? எல்லாமே ஓகே சார். குட். இந்த சின்னப்பா இருக்கிற வரைக்கும் ராஜா சார் டென்ஷன் ஆகவே கூடாது. கேஸ் நம்ம சும்மா கும்முன்னு ஜெயிச்சிருவோம். நீங்க தான் என்னோட ஒரே நம்பிக்கை. அப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய முன் பிரமாணத்தோடைய ஒரிஜினல் எனக்கு வேணும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டவுட்டு, அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு தான். மணியண்ணன்கிட்ட பேசிக்கோங்க. இப்போ நீங்க கிளம்புங்க. சரி சரி. அப்புறம் அதுவும் மணியண்ணன்கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. சரி புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரசாந்த், ப்ளீஸ் கம். இந்த சேர்ல யார் உக்காந்துட்டு இருந்தா? என்ன கேட்ட? இந்த சேர்ல யார் உக்காந்துட்டு இருந்தான்னு கேட்டேன். அது எங்க அப்பா உட்கார்ந்த சேர். அதுல வேற யாரும் உட்கார கூடாது. அப்புறம் எதுக்கு இந்த சேர் இங்க இருக்கு? என்னையே மடக்குறியா? வேலு, அந்த சேர் இங்க இருக்கும்போது என் அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எல்லா விஷயத்தையும் என்னால ஈஸியா செய்ய முடியுது. எக்ஸ்கியூஸ் மீ சார். வா பிரசாந்த், உட்கார். தேங்க்யூ சார். ஓ, இவரு இங்க தான் இருக்காரா? அவனுக்கு நம்ம ஆபீஸ பார்க்கணும்னா. என்ன பிடிச்சிருக்கா? எனிவே கன்கிராட்ஸ். நேத்து நீ பண்ண ஃபைட்டுக்கு நீ நல்ல ஒரு சினிமா ரசிகன்னு நினைக்கிறேன். சினிமால ஹீரோ ஃபைட் பண்ற மாதிரி உன்னோட ஃபைட் இருந்தது. சரி, அதை விட உன்னை எதுக்கு வர சொன்னா உன் புது டிசைன்ஸை பார்த்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அட்ராக்டிவ். தேங்க்யூ சார். அப்ரூவ் பண்ணிருக்கேன். மீனாட்சி கிட்ட இருக்கு. ஓகே. அப்புறம் என்னாச்சு? புது சூப்பர்வைசர்ஸ் அப்பாயின்ட் பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் 200 பேர் அப்ளிகேஷன் பண்ணதுல வந்து 10 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். எல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் இருந்தவங்க தான். இதோ நீங்க பாருங்க சார். நீயே டீடைலா எக்ஸாமின் பண்ணிட்டல. தட்ஸ் எனஃப். இன்டர்வியூக்கு வர சொல்லு. என்ன கூப்பிடலாம் சார்? டேட் நான் சொல்றேன். எஸ் சார். 1 செகண்ட் ப்ளீஸ். சொல்ல இருந்தது. ஓகே. சரி சரி, வேண்டாம். நான் இப்ப அவனை அங்க அனுப்புறேன். பிரசாந்த், நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். வேலு காலையில சாப்பிட வேண்டிய மருந்து ஒண்ணு சாப்பிடல. அதனால நீ இவனை வீட்டுல விட்டு. ஓகே சார். போயிட்டு வா. நான் மீன் கூட போய்க்கிறேன். அது சரி. வந்த உடனே மீனாட்சி பின்னாடி போறான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்கள தனியா அனுப்ப வேண்டாம். நீயும் கூட போ. ஓகே சார். இது வந்து ப்ரீவியஸ் டாக்குமெண்ட். இதுல கிளியரா காமிக்குது இது வந்து மன்னாடியார் அண்ட் முதலியாருடைய ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டின்னு. அது சரி. முதலியார, இந்த டாக்குமெண்ட் படி பார்த்தா வெறும் 10 சென்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதையும் இஷ்டதானமா தான் கொடுத்துருக்காங்க. எப்ப வேணும்னாலும் மார்க்கெட் வேல்யூ படி பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கலான்னு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. சரி, அதை விடுங்க. ஏன் சார், இந்த டாக்குமெண்ட்லயே ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி எனக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து உங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? இந்த ஆளால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம வேற ஏதாவது யோசிக்கலாமுங்கய்யா. ஏய் சுமாரா, முதலியார முதல்ல இந்த கருக்குரங்கைங்கன்னு துரத்தி விடுங்க. அபசகுனத்துக்கு கையங்காலம் முளைச்ச மாதிரி. இருக்கட்டும் சார், திருஷ்டி பரிகாரத்துக்கு இப்படி ஒண்ணு இருக்கிறதா நல்லது. சரி சரி. இந்த முன் பிரமாணத்தை பத்தின விஷயத்தை நான் கோர்ட்ல சொல்லுவேன். அப்ப அதை ஹாஜர்படுத்த நீ கோர்ட்ல சொல்லணும். அப்ப அது தொலைஞ்சு போச்சுன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன். அப்ப நீங்க பட்டா எங்கன்னு கேட்கணும். அது இதுதான் நினைக்கிறேன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன். இந்த நினைக்கிறேன்னு சொல்றோமே அதுவே அவுட்டு. அப்ப அந்த பாயிண்ட நீ பலமா பிடிக்கணும். நான் அங்க சப்பையா நிப்பேன். எப்படி? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். முதலியார, இந்த கேஸ் விஷயமா நீங்க எந்த டென்ஷனும் ஆகாதீங்க. நிம்மதியா படுத்து தூங்குங்க. அதெல்லாம் சரி, தீர்ப்பு எனக்கு சாதகமா வரல. உங்களுக்கு இங்க நடக்கிற ட்ரீட்மெண்ட்டே வேற. அக்னி காவடி, அக்னி காவடி. வேலோ, வேலோ, வா. இந்த சைக்கிள் உனக்கு தான்.
பிடிச்சிருக்கா? ஆ. ம். நம்ம வேலுவுக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கமா. இங்க எல்லாருக்கும் என்னாச்சு? முகத்தை பூசணிக்க மாதிரி வச்சிருக்கீங்க. என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? வாயை திறந்து சொல்லு. மீனு, மீனாட்சி, இங்க வா. வீட்டுல எல்லாருக்கும் என்னாச்சு? இவ்வளவு முகத்தை இவ்வளவு பெருசா தூக்கி வச்சிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தோணல. வாயை திறந்து சொல்ல. நான் சொல்றேன். நீ சொல்லு. என்னன்னா மீனா ஆண்டிக்கெல்லாம் ஒருத்தர் ஐ லவ் யூ சொன்னாரு. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? சரி, ஆள் யாரு? அவர் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு க்ளூ தரேன். என்ன க்ளூ? காலையிலனா ஆஃபீஸில் இருப்பார், நைட் ஆனால் அவரோட வீட்டில் இருப்பார் ஆனால் இருக்க மாட்டார். ஏண்டா நீயும் என்ன குழப்புற? விஷயத்த சொல்லு. யார் அது? புரியலையா? பிரசாந்த் அங்கிள், நம்மளோட பிரசாந்த் அங்கிள் தான். என்னங்க, அவங்களுக்கு அதுதான் விருப்பம்னா எதுக்கு நம்ம அவங்களை கஷ்டப்படுத்தணும்? இங்க பாருங்க, பிரசாந்த் நம்மளுக்கு தெரியாத ஆள் ஒன்றும் கிடையாதுல்ல. ராஜா, என்ன மன்னிச்சிரு. இத பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. நீங்கெல்லாம் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத பாருங்க மணியனா, பிரசாந்த தவிர மீனாட்சிக்கு வேற யார் அவ்வளவு பொருத்தமா இருக்க முடியும்? எங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னைக்கோ என் மனசுல அவனை உன்னோட சேர்த்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஆனா நீயாவது உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சந்தோஷம் தானே? everything is okay. Got a green signal from my brother. ஏ பெண்ணே, உந்தன் உதட்டில் தேனை குடித்தீட வண்டாய் வரவா? ஹே பையா, வேண்டா வேண்டா யாரும் சார், நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க நம்மள ஏமாத்துறவன எந்த தண்டனை வேணா கொடுக்கலாம்னு சொல்லிருக்கீங்க சார். இவரு நம்ம கம்பெனியோட அட்வொகேட். ஏமாத்திட்டான் சார், ஏமாத்திட்டான். நம்மள நல்லா ஏமாத்திட்டான். இவனை நான் தூக்குனதே அந்த முதலியாரோட வீட்டுல இருந்துதான். அது நான் கொஞ்சம் லா பாயிண்ட் தெரிஞ்சுக்கலான்னு போனேன். யார்கிட்ட போய் சொல்ற? நீ சுமார். நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்களோன்னு எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் இருக்கு.
அப்போல இருந்து நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நாளன்னைக்கு நடக்கிற ஃபைனல் ஆர்குமெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சீனியர் அட்வொகேட் அனந்தமூர்த்தியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பிரசாந்த், விடு. போய் தொலையட்டும். எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு எந்த கதியும் இல்லாம நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா காலை கட்டி பிடிச்சு அழுதது. அன்னைக்கு உன்னை இந்த கம்பெனியோட லீகல் அட்வைசரா போட்டது உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்தில்ல, உன் மேல பரிதாபப்பட்டு. இந்த கம்பெனி எந்த தில்லுமுள்ளும் பண்ணாம நேர்மையா இருக்கிறதுனால நீ எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து சேரை தேய்ச்சிக்கிட்டு இருந்த. மன்னிக்க மட்டுமே தெரிஞ்ச என் அப்பாவை நினைச்சு நான் இப்போ உன்னை சும்மா விடுறேன். ஆனா ஒன்ன தெரிஞ்சுக்க, என்ன தோக்கடிக்கிறதுக்காக நீயும் முதலியாரு இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்காது. புரிஞ்சுக்க. இனி என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. போய் தொலை. அனந்தமூர்த்தி அப்படியே கிழிப்பாரு. ஏய், நீ வேணா பாரு, இந்த ஃபேக்டரியில நான் அப்படியே சும்மா கும்முன்னு நடந்து வருவேன், முதலியாரோடைய லீகல் அட்வைசரா. போச்சுடா, எல்லாமே போச்சுடா. கேஸும் போச்சு, கேஸுக்காக இது வரைக்கும் செலவு பண்ண பணமும் போச்சுடா. டேய், மன்னாடியார் கம்பெனிங்கிறது என்னோட 15 வருஷத்து கனவுடா. டேய், கனவுடா. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டியடா சின்னப்பா, மண்ணள்ளி போட்டுட்டியாடா. டேய், அவன் டெல்லியில இருந்து அந்த அனந்தமூர்த்தியை கொண்டு வருவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. ஆண்டவா முருகா, பழனி ஆண்டவா. இது பார், ஆண்டவன் முருகன் உன்னை மன்னிக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீரப்ப முதலி உன்னை மன்னிக்கவே மாட்டான். சின்னதர, எங்கடா வேலு? ஏத்ராவன் வாயில. மன்னாடியார் கம்பெனிக்கு முதலாளியா இருந்து அந்த சொத்து அதிக நாள் அவனை அனுபவிக்க விடவே மாட்ட. அப்பா, டேய், அவனையும் அவன் சாம்ராஜ்யத்தையும் தரமட்டமாக்காம விடவே மாட்டேன்டா நானு. நான் என்ன பண்ணணும்? என் கூட வா. ஆஹா, வாங்க வாங்க வாங்க, சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு. உள்ள வாங்க. அங்கிள் எங்க? இன்னைக்கு சண்டே இல்ல, காலையிலே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ரேஸ் ஓட்ட போறான்ல. மாறா, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். மணியனா ரொம்ப யோசிக்காதீங்க, நம்ம மீனு பிரசாந்த் பத்தி பேசதான் வந்தோம். இல்ல, அது வந்து நீ ஒன்னும் சொல்லாத, நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நம்ம கம்பெனிக்கு எதிராக வீரப்பன் நடத்தின போராட்டம் இப்ப கொடுத்த தீர்ப்போட முடிச்சு போச்சுல்ல. ஆதாயம் ஒண்ணும் இல்லைனாலும் நமக்கு பெரிய தலைவலி கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் வரும். அது நியாயமா சம்பாதிச்சது, யாரும் அதுல கை வைக்க முடியாது. எல்லாம் இவனோட அதிர்ஷ்டம் தான். என் வேலு பையன் வந்த நேரம் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இவனை நாம ஸ்கூல்ல சேர்க்க வேண்டாமா? அகாடமிக் இயர் முடிய போதில்ல, அடுத்த வருஷம் ஆகட்டும். அது வரைக்கும் வீட்லயே படிக்க வைக்கலாம். ஆனா இப்ப நாம இமிடியேட்டா யோசிக்க வேண்டியது நம்ம பிரசாந்த் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி தான். அப்படிதான். ஆமா ஆமா, அந்த விஷயத்தையும் நம்ம பேசி முடிச்சிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கம்பெனியை பார்த்துக்க பிரசாந்த் மாதிரி ஒரு நல்ல ஆள் இருக்கும்போது எனக்கு டென்ஷன் இல்ல. அது மட்டும் இல்ல, அப்பா சேர்த்து வச்ச மொத்த சொத்தும் மீனாட்சிக்கு தான் சொந்தம், ஃபேக்டரியை தவிர. அது இவனோட எதிர்காலத்துக்காக. அது வரைக்கும் இவனை யாரும் விசாரிச்சுட்டு வரலனா. அம்மா. ஆஹா, ஊருக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? நேத்து வந்தம்மா. யார் இது புதுசா? என் பேத்தி அம்மா ஊர்ல இருந்து என் கூட வந்திருக்கா. இந்த எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு. உன்னோட பேர் என்னம்மா? மலருமா. மலரா? அது கோயிலுக்கு உகந்ததுல. அம்மா, ஊர்ல இருந்து கொஞ்சம் தேன் கொண்டு வந்திருக்கம்மா. தேனா? கணேசா, இவளை சாப்பிட்டு வச்சுட்டு கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா, சரி. மலரே, அண்ணன் கூட விளையாடிட்டு இருமா, நான் இப்ப வரேன். வேணுமா? நல்லா இருக்கும், வாங்கிக்கோ. வாம்மா, வந்து சாப்பிடு. என் செல்லம்.
வேலு எங்க இருக்க? இங்க வாப்பா. சீக்கிரம் ஆகட்டும்டா. டேய் சீக்கிரம் ஆகட்டும். ஐயோ அம்மா, என்னடா யாரோ நம்மள பாத்துட்டாங்கடா. ஐயோ அம்மா. என்ன இது? 2 பேர் கொண்டு வந்து வச்சாங்க. நீ எப்படி பார்த்த? அது நான் யூரின் போகிறதுக்காக பாத்ரூமுக்கு வந்தேன். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அப்போ பார்த்தேன். நல்ல வேலை செஞ்ச. யாருடா நீ? சரி சரி, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். என்னாச்சு திடீர்னு? கோவிலுக்கு போயிருந்தேன். வேலுக்கு ஒரே பிடிவாதம், மீனாட்சிக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு. அப்பா மீனாட்சி இன்டர்வியூல இருக்காப்பா. நான் இப்போ வந்துடுறேன். மாதவன். எஸ். மாதவன் ஃப்ரம் அறந்தாங்கி. ஆமா சார். இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நோ சார், ஸ்டில் ஐ அம் ட்ரைங். ஓகே. ஆண்டி அர்ஜுன். அர்ஜுனா? உங்களுக்கு அவனுக்கு தெரியுமா? தெரியும் சார். அவன் அர்ஜுன் எங்க சந்திரன் பையன். Very nice. Where is he? Oh no. He's sinking. Thurs. He's sinking. Oh my God. Yes. He's sinking. Hi, hi. Very nice. Sagapan, give it to me. Give it to me. He's oh my. Sagapan, come on. Sagapan, sir, Janeva. சேவ் பண்ணிட்டேன்டா இருக்கேன் வெள்ளக்காரா. போட்ட கிட்ட கொண்டு வாடா. உன் பொண்டாட்டி உனக்கு வேணும்னா. அம்மா மேல கேட்ச் பண்ணுமா. புடி. ஐயோ ஃபோன் தான் பெல் அடிக்குதுல்ல. சே, எந்த சாவுகிராக்கி இப்ப கூப்பிடுறது? சந்தையில இருந்து அந்த லாரன்ஸ் முதல்ல எதா இருக்கும். டேய் 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 நில்டா. டேய் இங்க வாடா. இங்க வாடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. வாடான்னு சொல்றல. என்ன? ஏய் இத கொஞ்சம் எடுடா. போன் எங்க இருக்கு? டேய் உன்கிட்ட சொரிய சொல்ல. அந்த போனை கொஞ்சம் எடுடா. எடுடா வெல்ல. இந்தா. அந்த போன் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணி என் காதுல கொண்டு போய் வைடா. ஹலோ முனியம்மா ஸ்பீக்கிங். போலீஸ் கிட்ட மாட்டிட்டாங்களா? எப்போ? எங்க அவன்? டேய் அந்த பிச்சாண்டியை கொஞ்சம் குத்துடா. டேய் என்ன குத்த சொல்லடா. அந்த பிச்சாண்டி போனுக்கு கால் பண்ண சொன்னா. சரி சரி சரி. கிடைச்ச அவசரம் அவன் நல்லா தான் முதல்ல எடுக்கிறான். ஹலோ எஸ்ப்பா. சார் சார் அவனை ஒன்றும் பண்ணாதீங்க. அவனோட அம்மாவான நானே அவன்கிட்ட பொறுத்துட்டேன். இனி அவனை சும்மா விட்டுருங்க. யாரியாது? இவனோட அம்மா சார், முனியம்மா. இங்க பாருங்க சார், எங்க அம்மா பேரு சி முனியம்மா. பிரதர் இதை கொஞ்சம் பிடிங்க. அங்கதான் அப்படியே வச்சிருங்க.
இங்க பாருங்க, இது யாருக்கும் தெரியாம சார் கிட்ட கொடுத்துருங்க. சரி. நீங்க வந்துட்டீங்களா சார்? அவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் என் பையனா போயிட்டானே, அவனை எதுவும் பண்ண வேணான்னு சொல்லுங்க. நீ அமைதியா இரு. சந்திரன் வந்துட்டாரு. நீ திருந்தவே மாட்டியாடா? தெரியாம தண்ணியில இனி தேவையில்லை, இங்க கொடுங்க. அப்படிலாம் சாப்பிட வேணாம். வணக்கம் சார். சந்திரனா வாங்க உட்காருங்க. மறுபடியும் தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இந்த முட்டா பையன் மறுபடியும் என்ன பண்ணிருக்கான் சார்? இது ஒரு சீரியஸான விஷயம். வெளிநாட்டுக்காரங்கள அவமரியாதையா நடத்தின விஷயம் மட்டும் இல்ல, தண்ணில முக்கி அவங்கள சாகடிக்கவும் பார்த்திருக்கான். சார் உண்மையிலேயே அவன் ரொம்ப பாவம் சார். இந்த ஒரு தடவை தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. சந்திரனே, இந்த மாதிரி பட்டவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. சார் மறுபடியும் அவன் அதை பண்ணான்னா அவனை தூக்கி உள்ள போடுங்க. நான் வரமாட்டேன். சந்திரனே சொன்னா நான் செய்யாம இருப்பேனா? கான்ஸ்டபிள் சார், அவனை விடு. சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இருந்தாலும் அவனை நல்லா மிரட்டி அனுப்புங்க. நான் வரேன் சார். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்பட்டுமா? டேய் மங்குஸ் தரையா, டேய் ஒருத்தைய கட்டி வீட்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கல, அது இல்லாம ஏன்டா வெள்ளக்கறி பிளேட்லாம் போயிட்டு இருக்க? ஏமா நீ இன்னும் போலையா? இங்க இருந்து சத்தம் போட்டு என்ன அவமானப்படுத்தாம தயவு செஞ்சு போய் மீனை விக்க பாரு. எங்க போனாலும் என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே இப்படி ஒரு அம்மா என்னால தாங்க முடியல. நீ நேரா பஞ்சாயத்துக்கு போயிடு. நான் வந்துறேன். சந்திரனா வண்டியை விட்டாதீங்க, நானும் வரேன். இல்ல நான் விழ மாட்டேன், அப்படியே ஜாலியா அப்படியே டீசன்ட்டா. ஐயோ சாமி, போங்க கொஞ்சம் புடிங்க. நான் உங்களை இருக்கமா கட்டி புடிச்சிக்கிறேன். என்னடா பண்ற? ஒரு செக்யூரிட்டிக்கு. ஏன்னா எனக்கு எம்எல்ஏ நம்பிக்கை கம்மி ஆயிடுச்சு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம இந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் அடுத்தவன் காசுல எதையும் செய்யக்கூடாது. பேங்க்ல வாங்குற கரண்டுக்கு வட்டியை கட்ட தொப்பு இல்லை சார். அவர் வந்துடட்டும். அவர் வந்தா மட்டும் என்ன ஆர்த்தி எடுத்துருவாரா? எவ்வளவு நாளா கொடுக்க வக்கு இல்லையா, இப்ப கொடுக்க போறாங்களா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க, இனி எக்ஸ்கியூஸே இல்ல, நான் ஆக்ஷன் எடுப்பேன். சார் சந்திரன் வீட்டுக்கு வந்து எந்த மேனேஜரும் இந்த மாதிரி பேசுனதில்ல. அவர் தலையில என்ன 2 கொம்பா இருக்கு? இங்க யாரு? சந்திரன் அண்ணா சூரியன் அண்ணா எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். லோனை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்த நினைச்சா எல்லாரையும் இப்படிதான் பேசுவான். அவர் வந்துட்டாரு. ஓ வந்துட்டாரா? என்ன சார்? அது சார் நான் பேங்க்குக்கு வரேன் சார். சும்மாலாம் வந்துட போற. இங்க யாரு? 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ கடனை தீக்கலனா இந்த செவுத்துல நான் ஜப்தி நோட்டீஸோ ஒட்டுவேன். என்ன நீங்க ஓட்டிடுவீங்களா? பாபு நீ வாய் மூடுற. லோனு வாங்கிட்டு திருப்பி கட்டலனா பேங்க் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. அதுக்காக மேனேஜர் கிட்ட முறைச்சிக்க முடியுமா? சார் நீங்க போங்க, நான் உடனே கட்டிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்க. வாயா போலாம். கோவிந்தனை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பார்க்கவே முடியறதில்ல. இருந்தாலும் என் வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தோசை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். பேங்க் மேனேஜருக்கு வசூல் பண்ணுறதுக்கு தானே அதிகாரம் இருக்கு, மற்றவங்கள ஹராஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லையா? அதில் நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அந்த ஆளுக்கு பப்ளிக்ல ரொம்ப நல்ல பேரு. இருந்தாலும் கொஞ்சம் அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. அப்படியா? அதை சரி பண்ணணும், அவனை உயிரோட கொளுத்தணும். நான் என் நெஞ்சிலையும் தோல்லையும் வச்சு தாளாட்டி வளர்த்த என் செல்ல மகளை திருட்டுத்தனமா மயக்கி அவளை கூட்டிட்டு போயிட்டான். அதில் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஆடா அந்த பையன் நம்ம சந்திரன் தானே விட்டு கொடுத்துட்டு போங்க. உனக்கு தெரியுமையா, அன்னைக்கு எங்களுக்கு சொந்தமான நிலத்துல ஒரு விவசாயி இருந்தான். அவன் பேர் கிருஷ்ணகுமார். எங்க அப்பா சொல்ற இடத்துல நிற்பான், இருப்பான், படுப்பான். ஆனா ஒரு நாள் விவசாயிகளை எல்லாம் ஒன்னா திரட்டி அவன் எங்க நிலத்திலேயே குடி வச்சுட்டான். எங்க அப்பா அவனுடைய முகத்தை பார்த்தே அவகாசங்கள் வேணும்னு போராடின அந்த பொறுக்கி கிருஷ்ணகுமாருடைய மகனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? வேண்டாம் வேண்டாம். என்னோட குடும்ப பெருமை, எதிர்பார்ப்பு, பாரம்பரியம் எல்லாத்தையும் ஆணி வேரோட அறுத்தவன் அவன். இப்ப அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நம்ம ஊர்ல இருக்கிற முட்டாள் ஜனங்கள் தங்களோட பின்னங்காலால் அடிக்கணும் அவனை.
எல்லாம் நஷ்டப்பட்டு அவன் நடு ரோட்ல தெரியறத நான் பார்க்கணும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போதும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ இந்த வீட்டை விட்டு போய் 16 வருஷம் ஆச்சுல்ல. இன்னும் எதுக்காக அவளை இப்படி சபிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு அவளை நிம்மதியா வாழ விடுங்க. விட மாட்டேன்னா அவன் நிம்மதியா வாழ்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன்டி. அப்படின்னா எல்லாரையும் சேர்ந்து ஒரேடியா கொளுத்திடுங்க. உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். பேசாம உள்ள போறியா நீ? ஆமா. நீ பாத்துக்கிட்டே இரு. குழந்தைங்களை இழந்து தவிக்கிற அப்பனோட வேதனையை அவன் அனுபவிக்கணும். அவனுக்கு இருக்காங்களா 2 பேரு. இந்தாங்க. அண்ணா சக்கரை தூக்கலா ஒரு டீனா. சக்கரை தூக்கல ஒரு டீயா? எனக்கு 4 கையெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. 3 புட்டு ஒரு முட்டைக்கறி. ஓகே, அப்ப டீ இல்ல குடிக்கல. ஓகே 35. பாக்கி எங்க? பேலன்ஸ் சில்லற இல்லையே. வேணா இதை எடுத்துட்டு போ. இல்ல வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம், வரட்ட வெயிட் பண்ணு. அது ரொம்ப அருமையா வெண்ணெய் மாதிரி இருக்கும், எடுத்துட்டு போங்க. ஏன் தலையெழுத்து வந்து சாப்பிட்டோம். கடவுளே, இறங்கி வாயா. கோவிந்த முதலாளி தன் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதான் லாஸ்ட் வார்னிங். ஒன்னு பணத்தை கொடுக்குற, இல்லைன்னா இடத்த காலி பண்ற. புரியுதா? தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத. கோவிந்தன் வந்து ஊர்ல இருந்து ஆளை இறக்கி இருக்கான். இனிமே நம்ம என்னங்க பண்ண போறோம்? என்ன சொல்றேன் இருக்காங்க? வெளியே போடா. வெளியே போடா. நான் சொன்னா புரியாதா? தமிழ்ல தானே சொல்றேன், வெளியே போடா.